இந்த நாளில் நம்ம கர்த்தர் நமக்காக கொடுக்க போகிற வார்த்தைகள் என்னென்னா, விண்டிகேஷன் அண்ட் வெஞ்சன்ஸ். விண்டிகேஷன் அண்ட் வெஞ்சன்ஸ்னு யோசிக்கும் போது இந்த ரெண்டு வேர்டுமே நமக்குரியதே அல்ல. டோட்டலாக இந்த வேர்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஆண்டவராகிய தேவன். ஆமென். பழி வாங்குவதும் தனக்கே உரியதுன்னு சொல்லியிருக்கார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொன்னார். நமக்காக நியாயப்படுத்தி கொள்ளலான்னு நினச்சோம்னா நிச்சயமாக அது நம்ம வேலையே கிடையாது. நமக்காக நியாயப்படுத்தி பேசுகிறவர், நியாயம் தீர்ப்பவர் அல்ல. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நியாயப்படுத்தி பேசுவதை பற்றி பேசுகிறோம். இந்த ரெண்டு வேர்டுக்கும் சோலி ப்ராப்பர்லி சொந்தக்காரர் யாருன்னா ஆண்டவராகிய தேவன். அவருடைய தனிச்சிறப்பே அதுதான். கர்த்தருடைய தனிச்சிறப்பு நியாயப்படுத்துதலும் பழி வாங்குதலும் அவருடைய தனக்கே உண்டான வேலைன்னு சொல்கிறார். அவருடைய ஸ்பெஷல். அவர் இட் இஸ் த ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் காட். அது கர்த்தருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு விசேஷமான காரியம். இந்த தனிச்சிறப்பான அந்த விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது. ஆனால் ஒருவேளை நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே நம்ம செய்வோம், அடிக்கடி செய்ய மாட்டோம்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் நம்மளை நியாயப்படுத்த பார்ப்போம். ஒன்று. இன்னொன்று, ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அறியாமலே பெருசாக பழி வாங்கலைன்னா கூட வார்த்தைகள்லையாவது ஒரு சின்ன சின்ன செய்கைகள்லையாவது பழி வாங்கிடுவோம். அந்த பழி வாங்குறது பெருசாக பழி வாங்குதல்னு பேரை கேட்கும் போது நான்லாம் பழியே வாங்க மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அதை கண்டம் பண்ணுறதுக்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம். நீ பழி வாங்கிட்டேன்னு சொன்னால் நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் எந்த நேரத்தில் அதை செஞ்சோன்னு சொல்லி. என்றோ ஒரு நாள் யார் மூலமோ நம்ம ஹர்ட் ஆகிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸில் ஆழமாக இருக்கும். நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதே நபரை அதே மாதிரி ஒரு ஹர்ட் பண்ணிவிடுவோம். எப்படியாவது ஒன்று வார்த்தைகளெல்லாம் இருக்கும் அல்லது செய்கைகளில். ஒன்றும் இல்லை, ஒரு எப்பயுமே வழக்கமாக ப்ரைஸ் லாட் சொல்லி நல்லா பேசுகிற ஒரு ஆளை அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ப்ரைஸ் லாட்டே சொல்லலைன்னா அது பழிக்கு பழி. இதெல்லாம் நம்ம நினச்சதே இல்லைல்ல. தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ். தட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச். இது நம்மளை அறியாமலே நடக்கும். நிறைய நேரங்களில் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ நம்ம அதை யோசித்து பார்க்க போகிறோம். நியாயப்படுத்தி பேசுகிறது அப்படின்னா நம்மகிட்ட தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் அவங்க சொல்கிற கண்டம்னேஷனை, அவங்க சொல்கிற குற்றச்சாட்டை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக நமக்காக நியாயப்படுத்தி பேச தான் செய்வோம். இந்த ரெண்டு விஷயமே வழக்கமாக நம்ம செய்கிறது தான். இட் இஸ் நாட் நியூ டு அ ஹியூமன் பீயிங். மனிதர்களுக்கு இது புதுசே கிடையாது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறதுனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம். ஸோ இந்த விண்டிகேஷன் அண்ட் வெஞ்சன்ஸை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா காட் won't do anything. நம்ம கையில் எடுத்துட்டோம்னா கர்த்தர் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ இந்த ரெண்டு வேலையும் யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. இது கர்த்தர் சொல்லுகிறார், திஸ் இஸ் மை ஸ்பெஷல் குவாலிட்டி, இட் இஸ் காட்ஸ் ப்ரெரோகேட்டிவ் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இட்ஸ் ஆல் காட்ஸ் பிஸ்னஸ். எப்படி சொல்லலாம், நல்லா இருக்கும். இட்ஸ் காட்ஸ் பிஸ்னஸ், நாட் மை பிஸ்னஸ். நம்ம சில நேரத்தில் சில பேர் நம்மள்ட்ட தேவையே இல்லாமல் மூக்க நுழைச்சி நம்மள்ட்ட தேவையே இல்லாமல் சில விஷயங்கள் பேச, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. இட் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ். இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறான்னு வச்சு, இட் இஸ் மை பிஸ்னஸ், யூ ஆர் நாட் சப்போஸ் டு இன்டர்ஃபியர் இன் தீஸ் திங்ஸ். இந்த ரெண்டு விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்கிறார். பிகாஸ் இட்ஸ் டோட்டலி காட்ஸ் பிஸ்னஸ். அந்த விஷயத்தை நம்ம எடுத்து செஞ்சோம்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அப்படி தானே? நம்ம வேலையை நம்ம தானே செய்வோம். நம்ம வேலையை இன்னொருத்தர் செஞ்சால் நமக்கு பிடிக்காது. அது கிச்சனாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், டீச்சிங்காக இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். நம்ம வேலையை இன்னொருத்தர் செஞ்சாங்கன்னா வி won't be satisfied. ஈவன் வீட்டில் ஹெல்ப்பர் பாத்திரம் கழுவினாலும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கழுவிட்டு தான் செய்வோம். ஏன்னா நமக்கு என்ன நினைப்பு, நம்ம செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி காட்ஸ் பிஸ்னஸ்ன்னும் போது நம்ம அதில் தலையிடலாமா? இன்கேஸ் நம்ம அதை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்கவே இருக்காது. ஸோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவருடைய வேலையில் அதை செய்வார். சில நேரத்தில் நமக்கு அது லேட்டாக தெரியும். நியாயப்படுத்துக என்ன ஆண்டவர் அமைதியாக இருக்கார், பார்த்துட்டு சும்மாவே இருக்காரு, ஒன்றுமே நடக்கலையேன்னு நினைப்போம். பட் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த டைம் ஆஃப் காட். ஹீ இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் டைம். காலம் அவருடைய கையில் இருக்குது. நம்ம வி ஆர் நாட் சப்போஸ் டு டெல் ஹிம் த டைம். இன்னைக்குள்ளே செய்யணும், நாளைக்குள்ளே செய்யணும், இப்போமே செய்யணும்னு நம்ம அவருக்கு டைம் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காலம் அவருடைய கையில் இருக்குது. அப்போ நிச்சயமாய் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வி ஹாவ் டு வெயிட். அவருடைய நேரம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். டைம் இஸ் காட்ஸ் டொமைன். காலம் அவருடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அவர் நினச்சா சீக்கிரம், அவர் நினைக்கனாலாம் லேட்டு. அவர் லேட்டுன்னு நினச்சாலும் அது நமக்கு நல்லதுக்கு தான்.
ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள், விண்டிகேஷன் அண்ட் வெஞ்சன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியாயப்படுத்துதலும் பழி வாங்குதலும் நம்முடைய வேலை இல்லவே இல்லை. இட் இஸ் ஆல் டோட்டலி காட்ஸ் பிஸ்னஸ். இதில் நம்ம தலையிடாமல் இருப்பது நமக்கு நல்லது. இந்த பழி வாங்குதலை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கும்போது ரிவெஞ்ச், ரெட்ரிபியூஷன் வேர்ட்ஸ் சொல்கிறோம். பழி வாங்குதல், அதை சொல்லுங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்கும் வேலையை நம்ம செய்யாமல் அதை மொத்தமாக நம்ம கோபாக்கினைக்கு இடம் கொடுப்போம். கோபாக்கினைன்றதை பற்றி அடுத்து பேசுவோம். இப்போதைக்கு நமக்கு தேவை பழி வாங்குதல் யாருடைய வேலை? இட் இஸ் காட்ஸ் பிஸ்னஸ். இதில் நாம் தலையிடாமல் இருப்பது நமக்கு நல்லது. அவ்வளோ ஈஸியாக பழி வாங்காமல் இருப்பது அல்லது அதை நியாயப்படுத்திக் கொள்வது அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போடுவது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஃபிசிக்கல் லைஃப்பில் நம்முடைய மாம்சத்தில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒருவேளை நம்ம அதை கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 3 டிப்ஸை சொல்கிறோம். 3 P's. ஃபர்ஸ்ட் P refers to pause, second P refers to pray, and third P refers to ponder. இந்த 3 விஷயங்களை நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் P, pause. What do you mean by pause? Pause என்றால் நிறுத்து, ஸ்டாப். ஸ்டாப் வேர் யூ ஆர். எந்த நினைவில் இருக்கீங்களோ, எந்த நிலையில் இருக்கீங்களோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யூ were just about to do something. இப்போ செய்யணுன்ற நினைப்பு வருது, தோணுது மனசில், இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துருச்சே, நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கனே, அல்லது இவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு எப்போ நம்முடைய மனசில் அந்த பாயிண்ட் வருதோ அப்போவுமே நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாஸ். Just stop doing anything. ஒன்றுமே செய்ய வேண்டாம், நிறுத்திடணும். ஏன் தெரியுமா? உடனடியான அந்த குவிக் ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளை போய் பிரச்சனைகளுக்குள் மாட்டோம். பிகாஸ் தட் இஸ் நாட் காட்ஸ் வில். நம்ம எப்போ இம்மீடியட்டாக நம்ம இந்த டெம்பர் லூஸ் பண்ணி இம்மீடியட்டாக நம்ம செய்கிற விஷயங்கள், ஷார்ட் டெம்பர்ட் பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க, எதையுமே யோசிக்காமல் உடனடியாக நம்ம செய்கிற விஷயங்களுக்கு நிறைய விளைவுகள் இருக்கும். கான்சிக்வன்சஸ் வில் பி வெரி வெரி மச். அதை நம்ம திருப்பி ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துடுவோம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நம்ம போகாமல் இருப்பதற்காக முதலாவது நம்ம செய்ய வேண்டியது we have to stop, pause. இரண்டாவது காரியம் pray for that. எப்போ நிறுத்துகிறோமோ அப்போ தான் ஜெபிக்கவே தோணும். நிறுத்தலைன்னு வச்சுக்கோ, மாம்சத்தில் இருக்கும்போது நமக்கு அடுத்த என்ன பண்ணுவோன்னு தெரியாது. பட் இஃப் யூ ஸ்டாப் we will pray. நம்ம நிறுத்தினோம்னா கண்டிப்பாக என்ன செய்வோம்? ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ண என்ன நடக்கும்? ஜெபித்தால் என்ன நடக்கும்? கர்த்தர் நடத்துவார். நம்ம ஜெபிக்கிறோனால we are seeking help, God's help. கர்த்தருடைய ஹெல்ப்பை கேட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த சூழ்நிலை என்னாகும்? நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஜெபிக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக நன்மையானதாக இருக்கும். அது தேவ சித்தத்தின்படியானதாக இருக்கும். மூன்றாவது காரியம் பாண்டர் அப்படின்னா டு திங்க் டீப்லின்னு அர்த்தம். சிட் அண்ட் திங்க் டீப்லி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ண சொன்னோம். ஸ்டாப் பண்ணோன்னு டீப்பாக யோசிக்கக்கூடாது. ப்ரேயர் பண்ணிவிட்டு யோசித்தோம்னா தான் நம்ம அந்த சர்க்கிளை விட்டு வெளியில் வாட் இஸ் த ரியல் சிச்சுவேஷன் அப்படிங்கிற புரிகிற மனநிலைக்கே நம்ம வருவோம். ஸோ பாண்டர் அப்படின்னா யூ ஹாவ் டு சிட் அண்ட் திங்க் டீப்லி. அதை தாண்டி இஃப் யூ வாண்ட் சம்திங் டு பி டன், ரைட் இட் டவுன். நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப கோபம் வரும்பொழுது 10 கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி யுவர் ஆங்கர் வில் கம் டவுன். இட்ஸ் சைக்கலாஜிக்கலாக சொல்லுவாங்க. 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய கோவம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பு தான். ஸோ வாட் டஸ் இட் ரியலி மீன்? அதுக்கு 1 2 3 நம்பர்னா 1 2 3 நம்மளுக்கு மாற்றத்தை கொண்டு வரதில்லை. நம்ம கொடுக்குற அந்த கேப்பு நம்ம ப்ரே பண்ணிவிட்டு டீப்பாக திங்க் பண்ணுறோம் உட்காந்து. ஆக்சுவலி என்ன நடந்தது? நான் இப்போ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்னு யோசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும் இல்லையா? அதை எல்லாத்தையும் நம்ம எழுத ஆரம்பிக்கணும். இஃப் யூ ரைட் இட் டவுன் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் யூ ஹேவ் கம் அக்ராஸ் இன் யுவர் லைஃப், அதை நினைக்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ தீஸ் 3 P's will definitely help us from our that revenge action. அந்த பழி வாங்கணுன்ற எண்ணம் வருதுல, நியாயப்படுத்தணுன்ற ஒரு நிலை வரும் பொழுது இந்த 3 விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய பிரேக் ஆண்டவர் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் P, பாஸ். செகண்ட் P, ப்ரே. அண்ட் தேர்ட் P, பாண்டர். அப்படின்னும் போது டு திங்க் டீப்லி. இந்த 3 விஷயங்கள் செய்யும்போது நமக்கு கிடைக்கிற 3 நன்மைகள் என்ன தெரியுமா? அந்த டெம்பரரி பேபேக், இம்மீடியட்டாக அதை பேபேக் கொடுத்துடணும். நான் உடனடியாக அதை செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா சில நேரங்கள் அதை செஞ்சு முடித்தாதான் நம்ம மனசில் திருப்தியே வரும்.
தப்பாக ரைட்டாக நம்ம யோசிக்கிறது இல்லை. செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள ஒரு திருப்தி வரும்ல, அந்த திருப்தி வந்து நல்ல பெனிஃபிட் இல்லை. தட் இஸ் நாட் கிவன் பை காட். நம்ம வந்து மாம்சத்தில் வேணால் ஓகேன்னு இருக்கலாம், பட் ஆணுடைய பார்வையில் நம்ம அங்கே தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். அதனால டெம்பரரியாக நீங்கள் கொடுக்குற பே பேக் வந்து நீங்கள் அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா ட்ரூ பெனிஃபிட் என்ன, அந்த ட்ரூ பெனிஃபிட் இமீடியட்டாக வரதுக்குரிய ட்ரூ பெனிஃபிட்டாக இருக்காது. நம்ம நினைக்கிறோம் அது ட்ரூன்னு, கண்டிப்பாக அது ஆணுடைய பார்வையில் தவறுதாக இருக்கும். அதிலிருந்து நம்ம விலகி கொள்ளலாம். ரெண்டாவது, குயிக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுத்தோம்னா நம்ம மைண்டில் யோசனைகளை நம்ம விடுறதே இல்லை, நம்ம யோசிக்கவே விடுறதில்லை. அதனால நம்முடைய எபிலிட்டி என்னவோ அது தடைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஆண்டவர் பாசிட்டிவாக கொடுத்துருப்பார், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட போய் ஈஸியாக மூவ் பண்ணலாம், ஒருத்தவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய கஷ்டத்தில் போய் நம்ம நிற்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பலன் இருக்கலாம், ஃபிசிக்கலாகவோ அல்லது மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்காமலே உதவி செய்வோம் நம்ம. சில பேர் ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட நல்ல குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி அப்படியே பேக் அடிக்கிறோம். தவறுகள் செய்யும் பொழுது குயிக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கும்போது, குயிக்காக நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது இந்த நல்ல குவாலிட்டிஸ் எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறோம். நமக்கு தெரியாது. we are not aware of all these things. நிச்சயமாக இழந்திருப்போம். ஒன் ஃபைன் டைம் இதுவே தொடர்ந்துட்டு இருக்கும்போது நம்மளே யோசிப்போம், ஐ எம் ட்ரை, அந்த நல்ல எண்ணங்களாக என்னோட இது என்கிட்ட இருந்ததில்ல, வேர் இஸ் இட் நவ், எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ ஜஸ்ட் டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ரெண்டாவது விஷயம். தேர்டு, ஃபைனலாக ஒன்றுங்க, இது கடவுள் செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆண்டவர் செஞ்சாருன்னா நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஆனால் நம்ம செஞ்சோம்னா அப்போதைக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான், ஆனால் நம்முடைய மனதில் உள்ள சமாதானம் எடுத்து போடப்படும். ஸோ இந்த 3 விஷயங்களும் அவாய்ட் பண்ணுவதற்காக இந்த 3 பீஸ், தீஸ் ஆர் ஆல் த மேஜர் அண்ட் பேசிக் திங்ஸ். ஃபர்ஸ்ட் we have to pause and then we have to pray and third we have to ponder over it. அதை நினைத்து நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நம்ம தாண்டி வந்துடலாம். அடுத்த பாயிண்ட், விண்டிகேஷன், நியாயப்படுத்துதல். விண்டிகேஷன் அப்படின்னும் போது நியாயப்படுத்தல், எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம நியாயப்படுத்த பார்ப்போம், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நியாயப்படுத்த பார்ப்போம். நம்மளை நியாயப்படுத்துவோன்னு வச்சுக்கோங்க. நம்மள்கிட்ட நியாயம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நம்மள்கிட்ட நியாயம் இல்லைன்னா அந்த பாயிண்ட்டுக்கே வேலை இல்லை. ஆமாம், நம்மளில் எத்தனை பேர் என்கிட்ட நியாயம் இல்லைன்னு ஒத்துக்கிறோன்றதும் பெரிய விஷயந்தான். பட் ஸ்டில் நம்மகிட்ட நியாயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், அது அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு யோசிப்போம். அது எந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படின்னா, டு ப்ரூவ் சம்திங். இந்த நடந்துச்சுன்னு சொன்னில்ல, இது நடக்கலை அப்படின்னு அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது, இல்லை டு ப்ரூவ் சம்ஒன், இப்போ நம்மளையோ மற்றவங்களையோ நியாயப்படுத்த நினைக்கும் போது, அவங்க தப்பானவங்க இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள நீங்கள் குற்றப்படுத்துறீங்க, அவங்க தப்பானவங்க கிடையாது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் போது டு ப்ரூவ் சம்ஒன் பண்ணுவோம். இல்லைனா டு டிஃபெண்ட், எதையாவது ஒன்று, ஒரு தேவையில்லாத ஒரு கிரிட்டிசிசம் ஒருத்தர் மேலே வந்துருச்சுன்னா நம்ம அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசுவோம். ஏன்னா அப்போ நம்ம நினச்சிக்கிறது என்னென்னா, அவங்களுக்காக இப்போ நான் பேசாட்டி யார் பேசுவா, இதெல்லாம் ஜென்ரலாக காமனாக நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான். எந்தெந்த சூழ்நிலைகள் என்பது இருக்குது. சும்மா ஒரு இடத்துல இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸையே சொல்லுவோமே, ஒரு ஸ்டாஃப் கிட்ட தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியுது, ஒரு ஹையர் அத்தாரிட்டி கூப்பிட்டு பேசும்போது அங்கே நம்ம பேசலாம், இவங்க மேலே தப்பு இல்லைங்கிறத பேசலாம். ஆனால் நியாயப்படுத்துதல் என்பது டோட்டலாக வேறு. இந்த நியாயப்படுத்துதலை நம்ம வந்து எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை தான் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது, ஏன்னா இட் காட்ஸ் பிஸ்னஸ். சம்டைம்ஸ் காட் வில் allow us to do that. ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம அதை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிப்பார், அது நமக்கு தெரியும். இஃப் ஆர் ரியலி இன் ப்ரேயர் நமக்கு தெரியும், இந்த இடத்துல நான் பேசணும், இதை கர்த்தர் என்னை அனுமதிக்கிறார்னா நம்ம பேசலாம். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் டூ தட். அப்படி இல்லைன்னா அதை நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது. ஆக்சுவலாக நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குள்ள ரீதியில் எடுத்துட்டோம்னா, டு பி ஜஸ்டிஃபைட் இல்லைன்னா டு பி டிக்ளேர்டு ரைச்சியஸ், நான் நீதி உள்ளவன், நான் தவறு செய்யாதவன், நான் வந்து தப்பு பண்ணாத ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம இந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம அந்த நியாயப்படுத்துதலை எடுத்துக்கொள்ளலாம். இது எங்கே வேணாலும் நடக்கலாம், குடும்பத்துக்குள்ளே நடக்கலாம், சபைகளுக்குள்ளே நடக்கலாம். ஆனால் இந்த நியாயப்படுத்தல் வைக்கும்போது 2 விதமான விண்டிகேஷன்ஸ் இருக்கிறது. 2 விண்டிகேஷனில் ஒன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று இன்டர்னல்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டர்னல் விண்டிகேஷன் அப்படின்னா என்ன, நடந்த விஷயங்கள் அப்பப்பமே நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ நீங்கள் நியாயப்படுத்தி பேசும்பொழுது யாரோ ஒருவர் உங்ககிட்ட வந்து நீங்கள் பேசுனீங்கல்ல அது ரொம்ப கரெக்டு தெரியுமா, நீங்கள் செஞ்சீங்கல்ல அது கரெக்டு இல்லையா, நீங்கள் அதை அப்படி செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கணும்னு ஓப்பனாக ஒருத்தர் உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு திருப்தி ஆகிடுவோம். ஏன்னா வெளியிலேருந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்துட்டு அதுதான் நம்மளை திருப்தி ஆகும். அப்போ நான் செஞ்சது கரெக்டு தான். ஏன்னா மனசுக்குள்ளே நம்ம அதை நினச்சிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் அதை திருப்பி வந்து நீங்கள் செஞ்சது ரைட்டு தான் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், ஸோ வில் பி சாட்டிஸ்ஃபைட். இது எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய விண்டிகேஷன். நியாயப்படுத்துதல் என்பது வெளியிலேருந்து வருது. இதை அப்ரிசியேஷன் எடுத்துக்கலாம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு எடுத்துக்கலாம், என்கரேஜ்மெண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எனிவே நம்ம நினைத்த அந்த ஒரு விஷயத்தை வெளியிலேருந்து நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன ஆகிடும், எக்ஸ்டர்னல் விண்டிகேஷன் வரும்போது வில் பி சாட்டிஸ்ஃபைட். அப்பாடா அப்படின்னு
சில விஷயங்கள் அது கிடைக்கவே கிடைக்காது. சட்டிலாக உள்ள நடந்துகிட்டே இருக்கும். நோபடி கேன் கம் அண்ட் டெல் அஸ் திஸ் இஸ் ரைட் அண்ட் திஸ் இஸ் ராங். ஏன்னா அப்படிப்பட்ட சென்சிட்டிவான விஷயங்களாகவும் இருக்கலாம். சில நேரங்கள் அது கிடைக்காது. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இன்டர்னல் விண்டிகேஷன் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? யூ வில் ஃபீல் இன் யுவர் ஸ்பிரிட் தட் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு டெல் யூ. மற்றவர்கள் நம்மை அதை சொல்லணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நமக்குள்ளே நம்ம செய்வது சரி என்று பட்டால், நியாயம் என்று பட்டால், அதுதாங்க இன்டர்னல் விண்டிகேஷன். அது போதும். அந்த போதும்ன்ற நிலைக்கு வருவோம். பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கிறது வெளியிலேருந்து யாராவது சொல்லணும், ஒரு ஃபீட்பேக் வந்துடணும், ஒரு ரிசல்ட் உடனே வந்துடணும். எல்லாத்துக்கும் நம்ம உடனே அப்படி ஒன்று வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன ஆகிறோம்? சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வெளியிலேருந்து சொன்னால் மட்டும்தான் வருன்றது நம்ம பழகிக்கிட்டது. பட் வி ஆர் வெரி மச் ஸ்ட்ராங் இன் அவர் ஸ்பிரிட். நம்ம ஆவிக்குள்ளே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது வெளியிலேருந்து ஒரு நபர் உங்களை நீங்கள் செஞ்சது கரெக்டு அல்லது நீங்கள் சரியான நபர், நீங்கள் கரெக்டான ஆள் அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தேட் இன்டர்னல் விண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியாயப்படுத்தும் அந்த உள்ள செய்யக்கூடிய அந்த நியாயப்படுத்துதல் யார் செய்கிறது? த ஸ்பிரிட் ஆஃப் காட். If you are completely filled with the Holy Spirit, God will definitely fill us with the peace of mind. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். வெளியில் யாரும் சொல்லலை, ஆனால் நமக்கு ஆறுதல் கிடைக்கும். வெளியே யாரும் சொல்லலை, ஆனால் நமக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். வெளியே யாரும் சொல்ல, நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எப்போவுமே யாரும் சொல்லலைன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படியே குறையும். யாரோ ஒருத்தர் நமக்கு திருப்பி சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இது வரும். ஒரு ஒன்று நினைக்கிறீங்களா, ஆண்டவர் நியாயப்படுத்துறது எனக்கு மட்டும்தான், அம்மாவுக்கு மட்டும்தான். தட் இஸ் நாட் த டைப். இல்லை இவங்க ரொம்ப நல்லவங்க அதனால ஆண்டவர் செய்கிறார். இல்லவே இல்லைங்க. உங்ககிட்ட உண்மை இருந்தால் செய்வார். ஹூ எவர் இட் மே பி. காட் விண்டிகேட்ஸ் த ட்ரூத். நம்மகிட்ட உண்மை இல்லாமல் ஆண்டவர் நமக்காக நியாயப்படுத்தணும்னு நினச்சோம்னா அங்கே நடக்கவே நடக்காது. தட் won't happen at all. லாஸ்ட் வரைக்கும் நடக்காது. நினச்சிட்டே இருக்க வேண்டியதான். பட் நம்மக்கிட்ட ட்ரூத் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கர்த்தர் அதை நியாயப்படுத்துவார். ஸோ ட்ரூத் இஸ் பீன் விண்டிகேட்டட் பை காட், நாட் மீ, நாட் யூ ஆர் மீ. நீங்களோ நானோ அல்ல. ஆண்டவர் நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறது தனிப்பட்ட நபர்களை அல்ல, அவர்களுக்குள் இருக்க உண்மையை. ஏன்னா அவர் பொய்யுரையாத உண்மையுள்ள தேவன். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. அதை எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 8:17 முதல்ல வாசிக்கலாம். வெளியரங்கம் ஆகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆமென். ரகசியம் என்பது தேவனுக்கு எதுவுமே இல்லை. அவருக்கு வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. 1 கொரிந்தியர் 4:5 வாசிக்கலாம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்று குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்தும் வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும். அவ்வளோதான். உங்களில் நியாயம் இருக்கும் பொழுது, உங்கள்கிட்ட உண்மை இருக்கும் பொழுது, நம்மிடம் அது இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதை வெளியே கொண்டு வருவார். அப்படியே விட்டுற மாட்டார். அப்படியே நம்மளை விட்டுறவே மாட்டார். ஆனால் we have to wait for the time. அவரால் முடியும்னு அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. முதல்ல சொன்னோம்ல, இட் இஸ் ஆல் காட்ஸ் பிஸ்னஸ். அது எல்லாம் அவருடைய வேலை. ஜஸ்ட் லீவ் இட் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் பி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃப்ரீ அண்ட் கெட் த பீஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் கொடுக்குற அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எடுத்துகிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சில நேரங்களில் இந்த விண்டிகேஷன் லேட் ஆகுதே, பொறுமை இருக்க மாட்டேங்குதே. இருக்குது இல்லை நமக்கு சில நேரங்களில் இது உடனே நடக்கணும்னு நினைக்கிறோம், நடக்கலை. உடனே ஆகணும்னு நினைக்கிறோம், ஆகலை. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு மட்டும்தான் தெரியும். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட நம்ம அதை ஷேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம நிறைய நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம். வை லார்ட், வை திஸ் டிலே? ஏன் எனக்கு லேட் ஆகுது அப்படின்ற கேள்வி நம்ம நிறைய பேர் கேட்குறோம். அவரோட டிலேக்கு காரணம் என்ன தெரியுமா? டிலே ஆஃப் விண்டிகேஷன் இஸ் அன் இன்விடேஷன் ஃப்ரம் காட் டு ப்ராக்டிஸ் டோட்டல் ஃபர்கிவ்னஸ். to practice total forgiveness. நம்ம அந்த முழுமையான அந்த ஃபர்கிவ்னஸ்க்கு, மன்னிப்புக்கு நேராக வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை லேட் பண்ணுறார். எல்லாத்தையும் நம்ம சரியாக வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்ம சரியாக வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, முக்கியமாக ஃபர்கிவ்னஸ் தான். மன்னிப்பு. நாம் மன்னிக்க தெரிந்தவர்களாக, சரியாய் மன்னிக்கிறவர்களாக நம்ம எப்போ மாறுகிறோமோ அது வரைக்கும் நமக்கு இந்த நியாயப்படுத்துதல் நடக்கவே நடக்காது. மைண்டுக்குள்ளே டெபாசிஷன்ஸை போட்டு 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 நம்ம வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னு அர்த்தம்.
ஆனால் மன்னிக்கிற நிலைக்கு வந்துட்டோம்னா இம்மிடியேட்டாக அந்த விண்டிகேஷன் கண்டிப்பாக நடக்கும். டுடேஸ் எனிமி கேன் ஆல்சோ பி டுமாரோஸ் ஃப்ரெண்ட். இப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது. இன்னைக்கு நம்மக்கிட்ட எனிமின்னு சொல்கிறவன் நாளைக்கு நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த ரிலேஷன்ஷிப்ஸை கொடுக்கறது ஆண்டவர் தானே, உறவுகளை கொடுக்கறது ஆண்டவர் தானே. எந்த உறவையும் நம்மளாக போய் சம்பாதிக்க முடியாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபேமிலியாக இருக்கலாம், பழகுகிறவங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளாக இருக்கலாம். எந்த உறவையும் நம்மளாக இழுத்து வச்சுக்கணுன்னா முடியாது. இஃப் அட் ஆல் காட் கிவ்ஸ் அஸ். கர்த்தர் நமக்கு அந்த உறவை கொடுத்தா மட்டும்தான் அது நிலைத்து இருக்கும். ஸோ உறவுகளை கொடுக்கிற தேவன் இவர். அதனால தான் டுடேஸ் எனிமி கேன் ஆல்சோ பி டுமாரோஸ் ஃப்ரெண்ட். அதனால் டோன்ட் வரி அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ், ஜஸ்ட் ஃபர்கிவ். எதை பற்றி யோசிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டா நம்ம அந்த லைனுக்கு வந்துட்டோம். ஸோ வென் வி கம் டு தேட் லைன், த ட்ராக்குக்கு வந்துட்டோம்னா காட்ஸ் ஒர்க் வில் பி டன். அப்போது ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சுடுவார். ஏன் டிலே பண்ணுறாரு? மன்னிக்கல, அதனால் டிலே பண்ணுறாரு. ஏன் நமக்கு லேட் ஆகுது? நம்ம இன்னும் மன்னிக்கிற நிலைக்கு வரலை, அதனால லேட் ஆகுது. இந்த ஃபர்கிவ்னஸ் எப்படி இருக்குன்னா, டோட்டல் ஃபர்கிவ்னஸ் கம்ஸ் ஈஸிலி வென் வி ரியலைஸ் வி ஆர் டூயிங் இட் ஃபார் காட், நாட் ஃபார் தேட் பீப்புள். யாரை மன்னிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, யாருடைய நிலையிலேருந்து நினைப்பிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறோமோ, அவங்கள மன்னிக்கிறதா நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிற எல்லாமே யாருக்காக? ஆண்டவருக்காக. ஏன்னா நான் மன்னிச்சு இடம் கொடுத்தாதான் ஆண்டவரே கிரியை செய்வார். நானே மன்னிக்காமல் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா அப்போ ஹவு கேன் காட் ஒர்க்? He cannot work. So come to that level, let God do that. ஆண்டவர் செய்யட்டும்னு சொல்லி விட்டுறணும். சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அந்த நேரம் வரைக்கும் நான் என்ன செய்யலாம்? அவ்வளோ நாள் என்னால் பொறுமையாக இருக்க முடியும். ஒன்று எஸ்டீம் அண்ட் பியூர்சியூ த சீக்ரெட். இந்த இன்டர்னல் விண்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை திருப்பி அனுபவிக்க தொடங்குவோம். கஷ்டமாக தான் இருக்கும். மனசுக்குள்ளே நம்ம நினைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? வாட் ஐ டிட் வாஸ் ரைட். இஃப் யூ ஆர் வெரி ஷுவர் அபவுட் இட், நீங்கள் செய்தது சரி என்பது உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அது என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் உங்களை நீங்களாக நினச்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. லெட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹூ இட் டுவெல்ஸ் இன் யூ, லெட் தேட் ஸ்பிரிட் கிவ் பீஸ் ஃபார் யூ. அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்கு கண்டிப்பாக பீஸ் கொடுப்பாரு. ஸோ வெயிட் ஃபார் த டைம், வெயிட் ஃபார் த டைம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியலையே. நோபடி கம்ஸ் அண்ட் டெல் மீ. யாருமே வந்து சொல்லலையே நீ இப்படி செஞ்சது கரெக்டுன்னு, யாருமே இது வரைக்கும் சொல்லலையே. கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தருவார், நிச்சயமாக தருவார். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணுறோம்ல, அப்புறம் ப்ரே பண்ணுறோம்ல, அப்போ பாண்டர் பண்ணுறோம்ல, அப்போ கர்த்தருடைய வேலையை கண்டிப்பாக நடக்கும்ல. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஆனால் டிலே ஆகிறதுக்குரிய காரணம் என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன சொன்னோம்? காட் வாண்ட்ஸ் us to forgive totally. டோட்டலாக ஃபர்கிவ்னஸுக்குள்ளே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால் மட்டும்தான் இந்த இன்டர்னல் விண்டிகேஷனை 1000 காம்ப்ளிமெண்ட்ஸ் நமக்கு வெளியே நமக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட ரொம்ப அழகான ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் சில நேரங்களில் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் செய்கிறது ரைட், மனுஷோட பார்வையில் வேணால் அது தப்பாக இருக்கலாம். நான் அதை இதாக சொல்லலை. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்ம ஆஸ் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆர் நாட் ஹியர் டு சாட்டிஸ்ஃபை ஆர் ப்ளீஸ் மென். We are here to satisfy the Holy Spirit and God. அவரை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அதுக்காக நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்றது கிடையாது. இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் வாட் யூ ஆர் டூயிங், ஐ வில் பி வெரி கான்ஃபிடென்ட். நான் அப்படி தான் இருப்பேன். அப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கூட ஆசிலேஷனே இல்லையே, இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ இதாக இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது எனக்கு அப்படி இருக்கணுமா அப்படின்னு தோணும். பிகாஸ் ஐ எம் வெரி ஸ்ட்ராங். எனக்கு நல்லா தெரியும் ஹோலி ஸ்பிரிட் இஸ் லீடிங் மீ. நான் இப்போ என்ன செஞ்சனோ, என்ன பேசினனோ, என்ன பண்ணோ, அது எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னும் போது ஐ கேன் கெட் த கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸோல் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்தால் அது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கறது. ஒருவேளை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்ட்டு உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எடுபட்டுரும். வெளியில் வேணால் அப்படி இல்லாத மாதிரி காட்டிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்ட், அந்த சமாதானம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா ஒன்றே யோசிப்போம், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம். உடனடியாக உட்காந்து முழங்கால் போட்டு ஆண்டோட்ட கேட்கும்போது பரிசுத்த ஆவியார் நமக்கு அதுக்கு கண்டிப்பாக விளக்கம் சொல்லுவார். அப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். இந்த விண்டிகேஷனில் முதலாவது எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அப்போது பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் அவரை நியாயப்படுத்தினார். என்னெல்லாம் அவர் செய்தாரோ அதெல்லாம் சரின்னு சொன்னார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22 26 வசனங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள்.
நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை போதுண்டா. அதாவது பேதுரு சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். கர்த்தராகிய தேவன் உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் தான் சாட்சிகளும் சொல்லி ஜனங்கள் முன்னிலையில் அவர் அடிபட்டது, அவர் பாடுபட்டது, அவர் எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் பிதாவானவர் அவரை உயிர்த்தெழ பண்ணினார் என்று சொல்லி அவர் மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறார். இது பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதற்கு சாட்சியாக சொல்லுகிறது. ஸோ வாட் ஜீசஸ் டிட் வாஸ் ரைட். அதை அவர் வெளியரங்கமாய் வெளிப்படுத்துகிறார். அவருடைய மரணமாக இருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலாக இருந்தாலும் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டன் பை த வில் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தின்படி இது நடந்தது என்பதை ஜனங்களுக்கு காட்டினார். நிறைய பேருக்கு இயேசு கடவுள் தானே, எதற்காக இவருக்கு இந்த பாடுகள், அவர் தேவன் தானே, அவர் ஜீவனுள்ளவர் தானே, அவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னவர் தானே, அவர் எதுக்கு இதெல்லாம் செய்தாருன்னு சொல்லி கூட இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவர் சொல்லலை. பின்னாடி அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கரையேறும் போது, ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது பிதாவானவரே வானத்திலிருந்து சத்தமாய் அவர்களோடு பேசினார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியங்களையும் பிதாவானவர் விண்டிகேட் பண்ணிக்கொண்டே வந்தார். வாட் ஹீ டஸ், வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ரைட் அப்படின்னு காட்டிக்கொண்டே வந்தார். இயேசுவானவருக்கு அது நடந்தது. ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துட்டு கடந்து போகலாம். முதலாவது எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கொள்கிறவர் யார் தெரியுமா? மொர்தெகாய். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர். பொதுவாக எஸ்தர் புத்தகத்தை எஸ்தரை மட்டும்தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம். அதில் மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய பார்ட் இருக்குது. மொர்தெகாய் யார்? எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். முதலுடைய அவர் இன்ட்ரோடக்ஷனை மட்டும் வாசித்திடலாம். மொர்தெகாய் எடுங்க, எஸ்தர் எடுங்க. எஸ்தர் 2வது அதிகாரம் 5வது வசனம் மட்டும் வாசிமா. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். ஆமென். சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் இருந்தான். இந்த மொர்தெகாய் யாருன்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு வரும்பொழுது எருசலேமிலிருந்து பிடிச்சிட்டு வந்த யூதர்களில் ஒருவன், பிடிப்பட்ட யூதர்களில் ஒருவன். இவன் எங்கே அவனுடைய வேலை என்ன, அந்த அரண்மனையில் அவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஹி வாஸ் அன் அஃபீஷியல் அட்டெண்டன்ட்னு சொல்கிறாங்க. அரண்மனை காவல் அட்டன் பண்ணக்கூடிய ஓவர்சியர்னு சொல்கிறாங்க. அவரை அங்கே உள்ள எல்லாரையும் கண்காணிப்பவனாக அவன் வேலையில் அமர்த்தப்பட்டான். இதுதான் மொர்தெகாயோட வேலை. மொர்தெகாய் அங்கே இருக்கும் பொழுது தான் அரண்மனையில் ஒரு அழைப்பு தன்னுடைய சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர், அத்சால் எனக்கூடிய ஹடாசா எனக்கூடிய எஸ்தரை கொண்டு போய் அங்கே விட்ட உடனே அரண்மனையில் நடக்கிற விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். மொர்தெகாய் வெளியில் வாசலில் உட்கார்ந்துருந்தா கூட உள்ளே இருக்கிற எஸ்தர் மேலே அவருடைய கவனம் இருந்து கொண்டே இருந்தது. எஸ்தரை பார்த்துட்டே இருந்தார். அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு முற்றத்துக்கு முன்பாக உலாவி பார்த்துட்டே இருப்பார். ஸோ மொர்தெகாய்க்கு ஒரு அதிகாரம் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, வெறும் வாசலில் உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லை, உள்ள வரைக்கும் போகலாம் வரலாம், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை மொர்தெகாய்க்கு கொடுத்திருந்தார்கள். கேஷுவலாக அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. மொர்தெகாய் ஒரு யூதன், அதனால் அவருக்கு தன் ஜனங்கள் மேலே ஒரு வைராக்கியம் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஸோ தன் ஜனங்களுக்காக தான் இப்போ ராஜாத்தியா எஸ்தரை கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதோடைய மனசில் இருந்தது. அது தேவனுடைய திட்டமாக இருந்தனால எஸ்தருடைய ராஜாவோட கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்ததுனால இவர் என்ன பொசிஷனில் போய் அவர் உட்கார வைக்கணும்னு நினச்சாரோ அந்த பொசிஷன் ஈஸியாக கிடச்சிருச்சு. ரொம்பலாம் கஷ்டப்படலை. பார்த்த எல்லா வேர்ஜின்ஸ்லையும் கன்னிகைகள்லையும் ராஜாவுக்கு யாரோட கண்கள் அதிகமாக, ராஜாவோட கண்கள் யாருக்கு கிடைச்சது? கிருபை எஸ்தருக்கு கிடைச்சது. ஸோ எஸ்தர் அவங்க சொன்ன மாதிரி போயாச்சு. இப்போது வெளியில் உட்கார்ந்துருக்க இந்த மொர்தெகாய் எஸ்தரை கவனித்து கொண்டே இருக்கிறார். மொர்தெகாய் சொல்லுகிற எல்லா விஷயங்களையுமே எஸ்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இப்படி கடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது தான் எஸ்தர் அந்த இடத்துல ராஜ அரண்மனையில் இருக்கும் பொழுது
வழக்கமாக போயிட்டு இருக்கும்போது இப்போ ஆமான்னு சொல்லிட்டு ஒரு மனிதனை, அது 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்குறோம். ஆகாகினியாக ஆமானை வந்து ராஜா முன்னிலைப்படுத்தின்னு வைக்கிறார். அவனுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்குறார். அந்த மேன்மை என்ன இருக்கணும்? அந்த மேன்மை எந்த லெவல் தெரியுமா? ராஜாக்கு எப்படியெல்லாம் வணங்குறாங்களோ, ராஜாக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி எப்பெல்லாம் ஆமான் வெளியில் வரானோ அப்பெல்லாம் அந்த வாசலில் உட்காந்துருக்கவங்க, வெளியில் இருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சு அவருக்கு ஒரு வணக்கம் போடணும், விஷ் பண்ணணும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து. இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மொர்தெகாய்க்கு ஆமான் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆமானுக்கு இப்படி ஒரு இதை கொடுத்த உடனேயே ஆமான் வெளியில் போகிறப்ப வரப்பெல்லாம் மொர்தெகாயோட இருந்த மற்ற எல்லாருமே எழுந்து அவனுக்கு என்ன செய்கிறாங்க? வணக்கம் போடுறாங்க, விஷ் பண்ணுறாங்க, பணிகிறாங்க, குனிகிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. இவரால் அதை செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 பிரதானிகள், மொர்தெகாய் வந்து காவலில் அந்த வேலை, தன்னுடைய வேலையில் இருக்கும்போது 2 பிரதானிகள் இருக்காங்க. பிக்தான், தேரேஸ்னு 2 பேர். இவங்க ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பிளாட் பண்ணுறாங்க, ஒரு திட்டம் போடுவாங்க. ராஜாவுக்கு மேலே தன் கை போடணும்னா ராஜாவை கொல்ல வேண்டும் அல்லது அவர் ஏதாவது பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இது மொர்தெகாய் உள்ளேயும் வெளியும் போகிற ஆள் இல்லையா, ஒரே இடத்துல உட்காந்து செக்யூரிட்டி மாதிரி ஒரே இடத்துல உட்கார்றவர் இல்லை. அதனால அவருக்கு அது தெரிய வந்தோடனே எஸ்தர் மூலமாக அது ராஜாவைக்கு அறிவித்தாள். ஸோ ராஜாவுக்கு அந்த மேட்டர் போயிடுச்சு. இந்த 2 பேரும் எதற்காக மொர்தெகாய் மேலே கோபப்படுறாங்கன்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த பழைய நம்ம ரபாய்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ராஜா வந்து மொர்தெகாயை இவங்க 2 பேர்த்தையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேருடைய நிலையை ராஜா வந்து மொர்தெகாய்க்கு கொடுத்துருக்கலாம். அதனால் இவங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஜெலஸ் வந்திருக்கலாம், மொர்தெகாய் மேலே. அதனால தான் அவங்க ராஜா மேலே கோவப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஒரு ரபாய் சொல்கிறது. இப்போ அதுக்கப்புறமா ஆமான் வந்த உடனே ஆமானுக்கு வணக்கம் போடுறதுக்கு யாரால முடியல? மொர்தெகாயால் முடியல. ஏன்? சில நேரங்களில் நமக்கும் அப்படி தான் இருக்கும். உலகத்தில் இருக்கிற மக்களை ரொம்ப நம்ம பணிய மாட்டோம். நம்மளால் ஓரளவுக்கு மேலே தாழ்ந்து போக முடியாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது ஜீவனுள்ள தேவன். எப்பயுமே நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது மனுஷனை ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. எல்லாரும் செய்வாங்க, நம்மளால் போய் அப்படி குனிஞ்சு இருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பெரியவர், அது நமக்கு தெரியும். அதனால் அதே மாதிரி ஆமானை வணங்குறதுக்கு மொர்தெகாயால் முடியல. எப்பொழுது ஆமானை வணங்கலையோ அப்போ தான் ஆமானுக்கு தெரிவிக்கப்பட்டது இவன் யாருன்னு, இவன் யூதன் என்று. அங்கே பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, இவன் யார் தெரியுமா, இவன் யூதன், அதனால தான் இப்படி இருக்கான். உடனடியாக இவன் என்ன பண்ணிட்டான், ராஜா கிட்ட அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ராஜா கிட்ட பேசும்பொழுது அவன் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்த சொல்லவே இல்லை. ராஜாவுக்கு சம்மதி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. பிரச்சனை யாருக்கு? ஆமானுக்கு. ஆனால் இவன் யாருக்கு பிரச்சனை இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான்? ராஜாவுக்கே பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறான். அந்த ஒரு சில ஜனங்கள் மட்டும் தனியாக தெரிஞ்சாங்க. அப்படி தான் நம்மளும் இருப்போம். உலகத்தில் எல்லாரும் இருந்தாலும் நம்ம மட்டும் எப்போவுமே தனியாக தெரிவோம். அவங்களுடைய வழக்கங்கள் எப்போவுமே வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய வழக்கங்கள் எப்போவுமே உலக மக்களை விட வித்தியாசமாக தான் இருக்கும். அப்போ எல்லாருடைய கண்களும் நம்ம இப்போ மேலே படுறது ஒன்றும் ஆச்சரியமே இல்லையே. அதே தான் அங்கே நடந்தது. ராஜா கிட்ட சொன்னோன்னே ராஜா என்ன பண்ணுறான், அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் உத்திரை மோதிரத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, மோதிரத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, நீ என்ன வேணாலும் செய்யணும் அவனுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். உடனடியாக அவன் ஒரு சட்டம் இயற்றுறான், யூத மக்கள் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு. குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் அழிக்கப்படணும்னு வரும்போது இப்போ பிரச்சனை நமக்கு வந்துருச்சு இல்லையா. உடனடியாக இப்போ மொர்தெகாய் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அது அஞ்சக்காரர் மூலமாக நாட்டில் உள்ள மூல முடுக்கெல்லாம் எப்படி போச்சான், அந்தந்த பாஷைக்காரர்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாம் ஒரு செகண்டில் எல்லாம் அந்த குரியர்ஸ்ன்னு போட்டிருந்தது. அதாவது 3வது அதிகாரம் கடைசி வசனத்தில் அந்த அஞ்சற்காரர் அப்படின்னா குரியர் சர்வீஸ். அப்போவே குரியர் சர்வீஸ்லாம் இருந்திருக்கு. குரியர்ஸ் அவங்க மூலமாக எல்லா பக்கமும் செய்தி பரவியது. இப்போ தான் மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, தனக்காக தன் மக்களுக்காக தன் தேவனுக்காக நிற்க வேண்டிய கட்டாயம் வந்ததுனால மொர்தெகாய் என்ன செய்தார், தன் வஸ்திரத்தை கழுத்து ரெட்டுடுத்தி கொண்டு அவர் உபவாசிக்க ஆரம்பித்தார். அதோட அரண்மனைக்குள்ளே வரவே கூடாது, ஆனால் அதோட தைரியமாக அரண்மனைக்குள்ளும் வர்றாரு. இப்போ எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த விஷயம் அறிவிக்கப்பட்ட பொழுது அவள் உடனே மாற்று வஸ்திரங்களை கொடுத்து, மொர்தெகாய் இப்படி இருக்க வேண்டாம், போய் மாற்றிக்க சொல்லுங்கள். மொர்தெகாய்க்கு அப்போ தான் கோபம் வருது. ஒருவேளை நீ நம்முடைய ஜனங்களுக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு இந்த ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். ஒருவேளை நீ இதை செய்யணும், நீ மட்டும் தப்பிக்கணும்னு நினைக்காத. யூதர்கள் அழிஞ்சா நீயும் அழிவாய்.
நீ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்காத, கண்டிப்பாக உனக்கும் வழி வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்போடு அந்த செய்தியை ஸ்ட்ராங்காக சொல்லி விடுறாரு. ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது தான் எஸ்தருக்கு அதனுடைய நிலையினுடைய சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பித்தோடனே இப்போ எஸ்தர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாள். 3 days ஃபாஸ்டிங், 3 நாள் உபவாசத்தை அவளும் அவள் தாதிமார்களும் மட்டும் இல்லாமல் அவளும் ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டா, செத்தாலும் நான் சாகிறேன். எங்கே போகிறேன்? இப்போ ராஜா கிட்ட போகிறேன். ராஜா கிட்ட யாரும் ராஜாவோட அனுமதி இல்லாமல் போக முடியாது. ஆனாலும் அவள் துணிகிறாள், தன் ஜனங்களுக்காக பேச கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கூட ராஜா கிட்ட போன உடனே ராஜா என்ன கேட்குறாரு? ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் கூட ரொம்ப பிடிச்சமான ராஜாத்தி இல்லை, இருக்கிற அவ்வளோ பேத்துட்டும் அவருக்கு ரொம்ப பிரியமே எஸ்தர் மேலே தான். அப்போ என்ன கேட்டாலும் கொடுப்பாரு இல்லையா? அப்படி கேட்கும் பொழுது அவள் விருந்துக்கு அழைக்கிறாள். எடுத்த உடனே அவள் இது வேணும்னு கேட்கல, விருந்துக்கு கூப்பிட்றா. விருந்துக்கு கூப்பிடும் போது யாரையும் சேர்த்து கூப்பிட்றா? ஆமானையும் சேர்த்து கூப்பிடுறா. அப்போ ஆமானும் விருந்துக்கு அழைக்கப்பட்ட உடனே ஆமானுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு நடக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ராஜா ஏகப்பட்ட மேன்மை கொடுத்து வச்சிருக்காரு. மொத்தத்தையே கழட்டி கொடுத்துட்டு என்ன வேணாலும் செய், யாருக்கோ பணம் கொடுத்து செய்யணும்னு நினைக்கிறிய அந்த பணத்தையும் நீ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ வேலைகள் செய்ய வரும். இப்போ ராஜாத்தி தன்னை கூப்பிட்றா, ராணி என்னை கூப்பிட்றான்னொன்னே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை தாங்கலை. ஸோ ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக அடுத்த நாளும் விருந்துக்கு போயிட்டு அந்த டைமில் தான் விருந்துக்கு போகும்போது தான் அவன் நல்லா நோட்டீஸ் பண்ணுறான். மறுபடியும் மொர்தெகாய் அதே மாதிரி தான் இருக்கார். மொர்தெகாய் அவருடைய ஆட்டிடியூட் மாறலை. மறுபடியும் மொர்தெகாய் வணங்கலை. இப்போது அவருக்கு கோபம் ரொம்ப அதிகமான உடனே வீட்டில் போய் தன் மனைவியோடும் கூட இருந்த அவருடைய பிரதானிகள் உதவியாளர்களோடும் சேர்ந்து ஒரு பிளாட் பண்ணுறான். யாருக்கு எகெயின்ஸ்டா? மொர்தெகாய்க்கு எகெயின்ஸ்டா. மொர்தெகாய்க்கு எகெயின்ஸ்டா அவங்கெல்லாம் சொன்ன ஐடியா என்னது? 50 முழ 14வது வசனம் வாசித்தரலாம். 5வது அதிகாரம் 14வது கடைசி வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஆமென். கிட்டத்தட்ட 75 அடி உயரமுள்ள தூக்கு மரம் அது. அந்த மரம் உருவாக்கப்பட்டது யாருக்காக? அந்த மரம் மொர்தெகாய்க்காக. இப்போ யார் அதை செய்தது? ஆமான் செய்தான். யாரோட ஆலோசனைப்படி? தன் மனைவியும் கூட இருந்ததான சிநேகிதர் எல்லாரும் சொன்ன உடனே அந்த தூக்கு மரம் செய்யப்பட்டது. பிரச்சனை மொர்தெகாய்க்கு ஆமானால் ஆரம்பித்தது இப்போ தான் கிளைமேக்ஸுக்கு வருது. பிரச்சனை இப்போ தான் ரொம்ப முத்துது. இப்போ யார் நியாயப்படுத்தப்பட வேண்டிய நபர்? மொர்தெகாய். தப்பு பண்ணாத ஆள் அவர் தானே. சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் அவருக்காக வேண்டி இதை செய்கிறாரு. இப்போது ஆண்டவர் வேலையை ஆரம்பிக்கிறார். இப்போதான் காட் ஸ்டார்டட் ஹிஸ் விண்டிகேஷன். என்ன செஞ்சார் தெரியுமா? ராஜாவோட தூக்கத்தை கலைத்தார். அதே 6வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆமென். தாம் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நியாயப்படுத்தப்பட வேண்டியவர் அந்த நபரை எப்படியாவது பண்ணணும்ல. தட் இஸ் காட்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொன்னோம்ல. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பதற்காக ராஜாவுடைய தூக்கத்தை கலைக்கிறார். ராஜாக்கு என்னைக்கு தூக்கமரம் ஆமானால மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதோ அப்பொழுதே ராஜாவோட தூக்கம் கலையுது. ஹல்லேலூயா. நம்ம கவலையே பட வேண்டாங்க. இட் இஸ் ஆல் காட்ஸ் பிஸ்னஸ். நம்ம சொன்னோம்ல அமைதியாக இருக்கணும். அந்த பீரியடில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் தான் இது. தூக்கத்தை கலைச்ச உடனே கால வர்த்தமானங்கள் எல்லாத்தையும் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டதெல்லாம் வாசிக்கும் போது தான் நம்மால் இப்போ வெளியே வராரு. சைலண்ட்டாக செஞ்ச ஒரு விஷயங்க. ஆக்கப்படாத ரகசியமும் இல்லை, மறைபொருளும் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த விஷயம் யாருக்கு தெரியும்? மொர்தெகாய்க்கு தெரியும், எஸ்தருக்கு தெரியும், ராஜாவுக்கு சொல்லியாச்சு. நடுவில் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் தெரியல. ஆனால் கர்த்தர் தெரிய வைத்தார். இப்போ அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இப்போ மொர்தெகாய் செய்த விஷயம் வெளியே வந்தது. அப்படியா? இப்படி ஒன்று நடந்ததா? ராஜா விசாரிக்கும் பொழுது ஆமாம் இது நடந்தது. அந்த 2 நபர்கள்ல இருந்து இவர் மொர்தெகாய் தான் ராஜாவோட உயிரை காப்பாற்றினார். அப்பொழுது ராஜாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் பொழுது இப்போ ஆமான் ஒரு புது பிளானோட அரண்மனைக்குள்ளே வர்றாரு. ஆமானோட பிளான் என்ன? தூக்கு மரம் இஸ் வெயிட்டிங் ஃபார் மொர்தெகாய். அதுதானே, தட்ஸ் வாட் ஹீ தாட். அவர் நினச்சது என்ன? நினச்சதை நடத்தியாச்சு. நேற்று வரைக்கும் நான் ராஜாவோட போய் விருந்தில் உட்கார்ந்த ஆளுங்க, ராணி கூப்பிட்டு நான் போய் விருந்தில் உட்கார்ந்தேன், நான் சொல்லி கேட்க மாட்டாரா?
நிச்சயமாக கேட்பார். அந்த தைரியத்தில் ஆமான் உள்ள வரதுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமான் முற்றத்தில் நிற்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. ராஜா கேட்குற, யார் அங்கே வெயிட் பண்ணுறது? ஆமான் வர சொல்லு சீக்கிரம். ஏன்னா ராஜாவுக்கு ஒரு விஷயம் இருக்குது அவர்கிட்ட சொல்கிறதுக்கு, ஆமானுக்கு ஒரு விஷயம் இருக்குது ராஜாட்ட சொல்கிறதுக்கு. ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ண போகிறாங்க. ரெண்டும் டோட்டலாக வேற. ஒன்று பழிவாங்குதல் அவனால் நடக்கப்படுகிறது, இன்னொன்று நியாயப்படுத்துதல் கர்த்தரால் நடக்கப்படுறது. எது முன்னாடி வரும் தெரியுமா? தேவன் நினைத்த காரியங்கள் தான் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தார் அதை. ஆமான் உள்ள வந்தவனை கேட்டாங்க, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? அவன் வாயிலேயே வர வச்சார் ஆண்டவர். யார் தூக்கு மரத்தில் போடணும்னு நினைச்சானோ அவனையும் அறியாமல் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன தெரியுமா நினச்சான்? என்ன தவிர ஆண்டவர் ராஜா யாரை கனம் பண்ண போகிறாரு? என்ன தானே ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை அந்த பொசிஷனில் உட்கார வச்சிருக்காரு, அப்போ கனம் எனக்கு தான். அந்த தைரியத்தில், தன் மேலே இருந்த அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறான்? அவன் என்னெல்லாம் தனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறானோ வரிசை எல்லாத்தையும் சொல்லிட்டான். ராஜா உடுத்திக்குள்ள ராஜ வஸ்திரம் கொடுக்கணும், ராஜாவோட குதிரை கொடுக்கப்படணும், அவருடைய சிரசில் தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும், வஸ்திரம் குதிரை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அலங்கரிச்சு அவர் என்ன பண்ணணும்? நகரத்தின் வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். எல்லாம் அப்படியே சும்மா கோரஸாக எல்லாரும் அவனை சேர்ந்து புகழணும்னு விரும்பி சொன்ன உடனே ராஜா ரொம்ப கூலாக சொல்கிறார், என்னெல்லாம் நீ இப்போ சொன்னியோ போய் அதெல்லாம் யாருக்கு செய்? மொர்தெகாய்க்கு செய். மொர்தெகாய்க்கு போய் செய்யின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆமானுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தூக்கி வாரி போட்டுரும். இது வரைக்கும் அவர் நினைப்பு வேற, ஒரு செகண்டில் தலைகீழ ஆண்டவர். இது தாங்க ஆண்டவர் நமக்காக நியாயப்படுத்துதல். திஸ் இஸ் த விண்டிகேஷன். நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயம், நம்ம கற்பனையில் கூட அது இருக்காது. அங்கங்கே காரியங்களை நடப்பிக்கிறவர் நம்ம ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தார். ஆமானுக்கு ஒன்றுமே ஓடலை, செஞ்சானா? செஞ்சுதான் ஆகணும். ராஜாவோட கட்டளையாச்சே, இவை எல்லாவற்றையும் செய்து முடித்தான். இதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே மொர்தெகாயை கனம் பண்ணியாச்சு. இப்போது ஆமான் வெளியில் வரும்போது, போகும்போது என்ன மாதிரி போனானோ அதே மாதிரியே வெளியே வந்திருப்பான். போகும்போது பயங்கரமாக காலரை தூக்கி விட்டு நினச்சது நடக்க போகணும்னு நினச்சிட்டு வந்தவர் ரிட்டன் வரும்போது தலையில் முக்காடு போட்டுட்டு வெளியில் வராரு. இப்போ எங்கெல்லாம் வெக்கம் தெரியுமா? மனைவிக்கிட்டேயே அவர் பேச முடியாது. மனைவி அசிங்கமாக நினைப்பான். அவனோட சிநேகிதர்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி அவன் வெட்கப்பட்டு வரான். அந்த மாதிரி வெட்கப்பட்டு வரும்பொழுது விருந்து அடுத்த நாளும் ஆயத்தம் பண்ணதில்ல, அங்கே போய் ஆகணும்ல, கூப்பிட்டுட்டாங்கல்ல. அப்படி போகும் பொழுது ராஜா வந்து அந்த லாஸ்ட் வசனம் வாசித்துடலாம். 7வது அதிகாரம் பாருங்க. இப்பொழுது ராஜாத்தி எஸ்தர் ராஜா கிட்ட சொல்கிறா. 4வது வசனம், அதை வாசிச்சா நல்லா இருக்கும். வாசிங்க. 7:4. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். ஆமென். இந்த வேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் எஸ்தர் தான் சொல்ல வந்த விஷயத்தை டைரக்டாக ராஜாட்ட சொல்லலை. இது மாதிரி நடந்தது, எங்களுக்கு விரோதமாக இவன் பண்ணான்னு சொல்லாமல், எங்களோட பிரச்சனையாக இருந்து நாங்கள் கஷ்டப்படுறதா இருந்தால் கூட நாங்கள் தாங்கி கொள்ளலாம், அது ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் ஒருவேளை ராஜா இதை கேட்டு ராஜாவுக்கு கஷ்டமாக இருந்தால் அப்போ அப்படிப்பட்டவன் என்ன செய்யலாம்? ரொம்ப அழகான ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு விஷயம். இதை நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் வாசிக்கிறேன், கவனிங்க. ஃபார் வி ஹாவ் பீன் சோல்ட், I and my people to be destroyed, killed and wiped out of existence. Now, if we had only been sold as slaves, men and women, I would have remained silent. ஒருவேளை எங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அமைதியாக தான் இருந்திருப்போம். நாங்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டோம். நான் தான் ஐ எம் அ ஜூ அப்படிங்கிறத போய் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இப்போ தான் கொடுத்துட்டு சொல்கிறான். நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் விற்கப்பட்டோம், நாங்கள் அப்படின்னா கூட நாங்கள் அமைதியாக இருந்துருவோம். ஆனால் ஃபார் அவர் ஹார்ட்ஷிப் வுட் நாட் பி சஃபிஷியன்ட் டு பர்டன் த கிங். எங்களுடைய கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது ராஜாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, இது ராஜாவுக்கு ஒரு பர்டனாக இருந்தக்கூடாது. பிகாஸ் தட் மச் கிங் லவ்ட் எஸ்தர். தான் விரும்பின, தான் நேசித்த ஒரு மனைவி, தன்னுடைய மனைவிக்கு ஒன்றுனா அது ராஜாவை பாதிக்கும்ல. ஸோ செக்கு அங்கே வைக்கிறா.
டைரெக்டாக சொல்லலை, ரொம்ப அழகான அந்த வார்த்தை. நான் திருப்பி திருப்பி இதை கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் வாசித்திருப்பேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனையும் பார்க்க எக்ஸைட்டிங்காக இருந்தது. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இப்போது ரொம்ப அழகாக எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன், அது எனக்கு மட்டும்தான். ஆனால் இது எங்களுடைய கஷ்டம். ராஜாவை ஒரு தடவை கஷ்டப்படுத்தக்கூடாது. பிடிச்ச மனைவிக்கு கஷ்டம், பிடிச்ச மனைவியுடைய ஜனங்களுக்கு கஷ்டம், யாருக்குனாலும் அது இருக்க தானே செய்யும். கண்டிப்பாகவே ராஜாக்கு எங்கே செக்கு வச்சா அவருடைய இருதயம் கரையும்னு தெரிஞ்சு ரொம்ப அழகாக சொல்கிறான். எனக்கும் என் மக்களுக்கு மட்டும் பிரச்சனை, நாங்கள் மட்டும் விற்கப்பட்டோன்னா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ என்னால் அமைதியாக இருக்க முடியல. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனைனா அது உங்களை பாதிக்குமே, என் ஜனங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அது உங்களை பாதிக்குமே அப்படின்னும் போது தான் ராஜா அடுத்த கேள்வியை எக்ஸாக்டாக கேட்குறாரு. 5வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? ஸ்ட்ரைட் கேள்வி. யாரை பற்றி பேசுகிற? அப்படி ஒரு டவுட் எல்லாம் கிடையாது. யாருக்கு அவ்வளோ தைரியம் வந்தது? அவன் எங்கே? அவன் யார்? அவன் எங்கேன்னு கேட்டோன்னே எஸ்தர் இப்போ தான் ரொம்ப அழகாக அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறா. சத்துருவும் பகைஞனுமான அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான். வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. இந்த நிலைக்காக அவள் அவசரப்பட்டு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், காட்ஸ் ஒர்க் நடந்திருக்காது. மேபி அந்த கான்சிக்வன்சஸ் வில் பி வெரி வேர்ஸ்ட். அவள் அமைதலாக இருந்ததுக்கு கர்த்தர் இந்த வேலையை கொடுக்கும் பொழுது அழகாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறா. யார் அவன்? இந்த துஷ்ட ஆமான் தான். இப்போது ராஜாவுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா யாரை ரொம்ப நம்பி யாருக்காக அந்த அந்த பெரிய பொசிஷனை கொடுத்து உட்கார வச்ச ஆமானா இவ்வளோ பெரிய காரியம் செய்தான்னொன்னு ராஜாவுக்கு ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. அவர் மனசு உடஞ்சி என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு தோட்டத்துக்கு போனார். தான் விருந்துக்கு உட்கார்ந்திருந்த தன் பந்தியிலிருந்து எழுந்து தோட்டத்துக்குள்ளே போனார். அதுக்கு முந்தின வசனத்திலே அவள் சொன்ன உடனே, அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலிட. தடவை ஆமான் பயந்ததுங்க. இதுவரை ஆமானுக்கு பயமே இல்லை. கர்த்தர் கிரியை செய்தால் அங்கே பயம் வரும். யாருக்கு? யார் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். முறையாக ரைட் அண்ட் ராயலாக போய் ராஜா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஆமான் இப்போ என்ன தெரியுமா, ஃபஸ்ட் டைமாக பயப்படுறாரு, திகிலடைகிறான். அவன் பயந்துட்டு இருக்கும் போது ராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி எந்திரிச்சு உக்கிரத்தோட கோபத்தோட அரண்மனையில் தோட்டத்துக்கு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் ப்ளே பண்ணுற சில விஷயங்கள் யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் போன கேப்பில் ஆமானுக்கு ஒரு நம்பிக்கை. அவள் பெண் தானே, எனக்கு இறங்க மாட்டாளா, நான் அவகிட்டையே என்ன பண்ணிட போகிறேன், இப்போ நல்ல பிள்ளையாக போகிறேன் அப்படின்னு நினச்சி அவள் காலில் விழுந்து அவள்கிட்ட கெஞ்சுறதுக்காக அவள்கிட்ட போகிறான். அவ்வளோதான். அவன் படுக்கையில் இருந்ததான்றது அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி செஞ்சான், ஹவு ஹி ரியாக்டட் தெரியல நமக்கு. ஒருவேளை காலில் விழுக வந்திருக்கலாம். அப்படியே இந்த சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழலான்ற மாதிரி. இப்போ என்னென்ன பிரச்சனை? எஸ்தர் தானே. எஸ்தர் காலில் விழுந்தால் ராஜாட்ட தப்பிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தில் நேராக என்ன பண்ணுறான் ஆமான், என்ன பண்ணிட்டான்? அந்த வசனம் வாசிக்கலாம். திராட்சை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனதுக்கப்புறம் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாக எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்னு தெரியல. ஆனால் தோட்டத்துக்கு போன ராஜா சட்டுன்னு திரும்பி வந்துட்டாரு. எதிர்பார்க்கலாமே. இந்த கேப்பில் எப்படியாவது பேசி சனி பண்ணிடலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே ராஜா உள்ளே வந்துட்டார். உள்ளே வரும்போது ராஜா பார்த்த சீன் என்ன? மெத்தையில் உக்காந்துருந்ததை பார்த்துட்டார். இப்போ கோபம் டபுள் ஆயிடுச்சு. முதலையே கோபம், தாங்க முடியாத உக்கிரம். 2வது கோபம் என்ன, நான் இருக்கும் போதே என் மனைவியை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோன்னு இப்போ செய்யாத தப்பும் சேர்ந்து வந்துருச்சு. செஞ்ச தப்புக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் மேலே ஆண்டவர் எப்படியும் பழி சுமத்துவார். ஹல்லேலூயா. நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, பழி தானா வரும். டோன்ட் வரி. நல்லா இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு ஜாலியாக வராங்கன்னு நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி. ஜஸ்ட் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக இருப்போம். கர்த்தர் அங்கே என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். இப்போ ஆண்டவர் அவன் மேலே செஞ்ச தப்பையும் உணர்த்தி, செய்யாத ஒன்றையும் அவன் தப்பு பண்ணவா போனான்? இல்லையே.
எப்படியாவது மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிடலாம்னு நினச்சி போனவனுக்கு மறுபடியும் ரெண்டாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஸோ இதை பார்த்த உடனே இந்த வார்த்தை ராஜாத்தி பலவந்தான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். எத்தனை பேர் காத்திருந்தானோ தெரியல, சுற்றி எத்தனை பேர் காத்திருந்தானோ தெரியல. ராஜாக்கு ஆமான் மேலே கோபம் வந்துச்சுன்னு வாயிலேருந்து வார்த்தை சொல்லி முடியக்கூட இல்லை, டப்புன்னு மூடிட்டான். அப்படின்னா என்னென்னா பனிஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எத்தனை பேர் சுற்றி காத்திருந்தாங்கன்னு தெரில. நமக்காக மக்கள் அங்கே வைப்பாருங்க ஆண்டவர். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் நமக்காக பேசுகிற ஜனங்களை கண்டிப்பாக அங்கே வைப்பார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் காட் இஸ் வித் அஸ். அடுத்த செகண்ட் அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனான்னு ஒரு ஆள் மட்டும் வராரு. அர்போனா என்ன பண்ணார் தெரியுமா? ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு எங்கே செஞ்சா தூக்கு மரம்? அவன் வீட்டில் தான் மனைவிட்டையும் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சேர்ந்து அவன் செஞ்சு வச்ச தூக்கு மரம். அது இப்போ ராஜாக்கு தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் அனுப்புகிறார் பாருங்க ஆண்டவர். அதில் ஒரு ஆள் சொல்லிட்டான், இவன் மொர்தெகாய்க்காக ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு தூக்கு மரம் செஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ராஜா சொல்லிட்டாரு, அவனை அதில் தூக்கி போடுங்க. முடிஞ்சு போச்சா? யாருமே கஷ்டப்படல. பனிஷ்மெண்ட் அப்படியே படப்படப்படப்படான்னு முடிஞ்சு போச்சு. அப்புறமே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயுதம் பண்ண தூக்கு மரத்தில் யாரை போட்டாங்க? இப்போது ஆமானையே தூக்கி போட்டாச்சு. முடிவு வந்தது. காரியம் முடிஞ்சோடனே ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. கோபம் ராஜாவுக்கு வந்தது எஸ்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான். எஸ்தர் சொல்லாத வரைக்கும் ஆமான் மேலே ராஜாவுக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் உண்மையாக இதை பார்த்துட்டே இருந்து இந்த வேலைக்காக காத்திருந்து வேலை செஞ்சது யாருன்னா ஆண்டவர், கர்த்தராகிய தேவன். மொர்தெகாயினுடைய தேவன் உயிரோடு இருக்கிறாருல்ல. மொர்தெகாயின் தேவனுக்கு எல்லாமே தெரியும்ல. மொர்தெகாய் செஞ்சதும் தெரியும், ஆமான் செஞ்சதும் தெரியும். ஸோ இந்த எல்லாவற்றையும் மேலிருந்து பார்த்துட்ருக்க நம்முடைய தகப்பனாகிய கர்த்தர் வேலை வரும் வரை பொறுமையாக இருந்து வேலை வந்த உடனே யாருக்கு முடிவு கட்டணுமோ அவங்களுக்கு கட்டினார். யாரை நியாயப்படுத்த வேண்டுமோ அவர்களை நியாயப்படுத்தினார். அவர்களுக்கு தானாகவே கனமும் மகிமையும் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. இப்படி நியாயப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதுக்குங்க கவலைப்படணும்? நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட்டாக ஒரே அடுத்த ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஜோசப் அடுத்து யோசேப்பு. மொர்தெகாய்க்கு நடந்தது ராஜ அரண்மனையில் தன் ஜனங்களுக்காக இப்படி நடந்தது. ஆனால் யோசேப்புக்கு நடந்தது என்னமோ குடும்பத்துக்குள்ளேயே. எகிப்திய தேசத்தில் அவங்க தானியம் வாங்க வரும்பொழுது நம்ம போன வாரம் கூட இதை பார்த்தோன்னு நினைக்கிறேன். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். தான் விற்று போட்ட தன்னுடைய சகோதரன் இவன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்தோன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இவங்கெல்லாம் என்னோட பிரதர்ஸ். ஐடென்டிஃபை பண்ண உடனேயே அவன் தன்னை ரிவீல் பண்ணவே இல்லை. ஹி ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் த டைம் டு ரிவீல். அந்த நியாயப்படுத்துறது அவன் நினச்ச உடனே. அது இன்னொரு விஷயம் பாருங்கள், இதை நம்ம கற்றுக்கொள்ள யோசேப்பிட்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. நான் ரொம்ப அதை தொடப்பட்டேன். என்னென்னா, நம்ம இமோஷன்ஸ் மேலோங்கி இருக்கும் பொழுது சில நேரங்கள் நம்மையே நம்ம இழந்து விடுவோம். கர்த்தருடைய வேலை வர வரைக்கும் காத்திருந்தோம்னா யூ ஹாவ் டு கண்ட்ரோல் தி இமோஷன்ஸ். எங்கே கண்ணீர் விடணுமோ அங்கே தான் கண்ணீர் விடணும். தேவையில்லாத இடங்களில் நம்ம கண்ணீர் வரக்கூடாது. தேவையில்லாத நபர்கள் முன்னாடி கண்ணீர் விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத சூழ்நிலைகளையும் விடக்கூடாது. எனக்கு யோசேப்பை பார்த்துட்டு எப்படிங்க முடியும்? 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோசேப்பை பற்றி. ஒன்று, இவ்வளோ கஷ்டப்பட்டு குழியிலிருந்து ஜெயிலிருந்து அவனை இன்னைக்கு அவனுக்கு நல்ல பொசிஷனாக ராஜா கொண்டு உட்கார வச்சிருக்காரு. தட் இஸ் ரைட். ஆனால் he won't be able to satisfy in that position. இல்லை, தன் குடும்பத்தை இழந்தான், தன் பெற்றோரை இழந்தான், தன் சகோதரர்களை இழந்தான். சும்மா இழந்துட்டு ஓடியெல்லாம் வரல, அவனை துரத்தி விடப்பட்டான். தப்பிச்சு ஓடி வந்தவனுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மை, அதில் அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. அப்போ அவனுக்கு எவ்வளோ லாங்கிங் இருந்திருக்குல்ல. அப்பா என்னங்க பண்ணார்? சகோதரர்கள் பண்ண தப்புக்கு அப்பா என்ன பண்ணார்? அப்பாவை நினச்சிருப்பான்ல. அவனுக்கு பிடிச்சமான கடைசி தம்பி பெஞ்சமினை நினச்சிருப்பான்ல. தன் சகோதரர்கள் தமக்கு தீமை செய்தவர்கள் தான் அவங்கள நேரில் பார்த்தான்ல. 2 விஷயம் சொன்னேன். 1, அவங்கள பார்த்தோன்னே அவனுக்கு கோபம் வந்திருக்கணும். இஃப் ஸ்டில் ஹீ இஸ் ஆங்க்ரி, அவன் இன்னும் அந்த கோபத்தில் இருந்திருந்தான் அப்படின்னா, இப்போது 1 பார்த்த உடனே கோபம், ஃபஸ்ட்டு கோபம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக கோவம் தானே வந்திருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங் தானே. நமக்கு இப்போ நல்ல பொசிஷன் இருக்குது, நம்மளை கஷ்டப்படுத்தினானுங்கள்ல, அவங்கள நம்ம அந்த பொசிஷனில் பார்த்தா கூட நமக்கு என்ன தெரியும், என்ன தோணும்? கோவம் தான் ஃபஸ்ட்டு வரும். என்னை இப்படி பண்ணில, என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நீ தானே அப்படின்னு. 2வது இமோஷன் என்ன தெரியுமா? பார்த்தோன்னு அழுகை. லவ். தட்ஸ் ரைட், லவ்.
அந்த லாங்கிங், ஐயோ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் என்னோட பிரதர்ஸை பார்க்குறேனே அப்படிங்கிறது. இந்த ரெண்டுலேயும் அவன் செஞ்சுருக்க வேண்டியது, ஒன்று கோவம்னா அவனுக்கு எந்த தானியமும் கொடுக்காம கூப்பிட்ட உடனே தூக்கி உள்ளே வச்சு அடித்து துன்பப்படுத்தி அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு. அவன் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, எந்திரிச்சு அப்போவே கட்டிப்பிடிச்சு அழுது நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்கலாம். ரெண்டுமே செய்யலை. எவ்வளோ நேரம் அடக்கியிருந்தார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போய் பெஞ்சமினை வர சொன்னார்ல, பென்யமீனை பார்க்கணுன்னு ஆசை அவருக்கு, அவரை கூட்டிகிட்டு வர சொன்னார். அவர் அவங்க அப்பா விடலை. கடைசியில் யூதா ரூபன் 2 பேரும் சொல்கிறான், நான் கேரண்டி, நான் போய் அவனை பத்திரமா இது பண்ணுறேன். நம்ம திருப்பி பஞ்சம் வந்துருச்சு, கொண்டு வந்தெல்லாம் தீர்ந்து போச்சு. திருப்பி வந்து பார்த்தா உள்ள பணப்பை இருக்குது. பணப்பை பார்த்தோன்னே பயம், ஐயோ நமக்கு மேலே குற்றம் சுமத்திடுவாரோ. இவருக்கு ஹார்ஷாகவே நடந்துக்கிட்டார். பார்த்தீங்களா? சகோதரர்கிட்ட வந்து நல்லாவே நடந்துக்கல, கொஞ்சம் ஹார்ஷாகவே இது எல்லாமே எனக்கு என்னென்னா த மெச்சூரிட்டி ஆஃப் ஹிஸ் மைண்ட் அதுதான் காட்டுது. that much he was matured. அவ்வளோ பிரச்சனைகளை பார்த்து அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து வந்த யோசேப்பு தன்னுடைய மனசில் வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டார். அதனால தான் அவர் அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது எல்லாமே அவர் வந்து ஆண்டவருடைய உதவி இல்லாமல் அப்படி இருந்திருக்கவே முடியாது. இட் இஸ் நாட் பை ஹிஸ் ஓன் வில், இட் இஸ் நாட் பை ஹிஸ் ஓன் விஷ். அவருடைய சொந்த உணர்வுகள் கிடையாது. தேவன் அவரை அப்படி நடத்தினார். உடனடியாக அவர் ரிவீல் பண்ணவே இல்லை நான் தான் யோசேப்புன்றதை. அடுத்து பென்யமீனை பார்க்குற வரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியே நடந்தார். உள்ள கஷ்டம் இருந்துச்சா, வெளியில் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துட்டு ரூமுக்குள்ளே போய் அழுதுட்டு வந்தார். ரூமுக்குள்ளே போய் அழுதுட்டு நல்லா வந்து நார்மலாக கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துட்டு இவங்கள்ட்ட ஹார்ஷாக பேசுகிறார். எப்படிங்க முடியும்? அவ்வளோ தூரம் நம்மளால் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி பென்யமீனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பென்யமீனையும் பார்த்தாச்சு. பென்யமீனை பார்த்த உடனே இப்போ அவருடைய ஆர்வமெல்லாம் தகப்பன் மேலே. பெஞ்சமினை இங்கே பிடிச்சி வச்சா அடுத்து யார் வந்துடுவா? அப்பா வந்துடுவார். ஏன்னா அப்பா ஏற்கனவே பெஞ்சமின் அனுப்பும்போது சொன்னார், ஒருத்தனை சாக கொடுத்துட்டேன், காணாமல் போயிட்டான், இல்லை சாக கொடுத்துட்டேன், அவன் உயிரோடு இருப்பான்னு யாருமே நினைக்கலையே. ரெண்டாவது எனக்கு இப்போ பிரியமாக இருக்கிறது ஒருத்தன் தான், இவனையுமா நான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா? யோசேப்பை பார்க்குற வரைக்கும் அவரோட ஜீவன் இருக்காது. நீ இதையும் பண்ணிட்டேன்னா என்னோட ஜீவன் நல்லா போகாது பண்ண பிரதர்ஸ்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டார். இருந்தாலும் இவர்கள்லாம் பேசி கொண்டு போனதுக்கப்புறம் பெஞ்சமினை பார்த்தாரு. திருப்பி கடைசியாக தன்னுடைய தகப்பனையும் வர வைத்தார். அதுக்கு முன்னாடி அவர் அந்த சகோதரர்களை நல்லா நடத்தும் போது அவர் தன்னை ரிவீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அந்த டைமில் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எப்போ அழுதார் தெரியுமா? அவரோட தகப்பனை பற்றி சகோதரன் பேசுகிறான்ல, அந்த வார்த்தை அவனை அதிகமாக தொட்டுருச்சு. தகப்பனை பற்றி, எங்கள் அப்பாவோட சூழ்நிலை இது, ஒரு மகனை இப்படி விட்டுட்டாரு, இன்னொரு மகனை அனுப்ப மாட்டேன்னாருன்னு சொல்லி யூதா தன்னுடைய சகோதரன் தன்னுடைய அப்பாவை பற்றி பேசும்போது இவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாமல் என்ன பண்ணிட்டான்? அழுது தன்னுடைய எல்லாத்தையும் நான் தான் யோசேப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டான். நான் தான் யோசேப்புன்னு சொன்ன வசனம் அதை எடுத்து வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகே நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுது தான் தான் யோசேப்புன்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டைமு தான் சகோதரர்களை உட்கார வச்சு அவர்களை பந்தி போடும்பொழுது வரிசையாக உட்கார வச்சு எல்லாமே அவங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. எப்படி அவருக்கு தெரியும்? எப்படி ஆர்டராக மூத்தவன்லேருந்து இளைவன் வரைக்கும் எப்படி உட்கார வச்சாங்க? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்பொழுது இந்த இடத்துல தன்னுடைய ஃபேமிலிக்கு முன்னாடி தேவன் யோசேப்பை நியாயப்படுத்தினார். யோசேப்பு மேலே எந்த தவறும் இல்லை என்று சொல்லி தேவன் தன் குடும்பத்துக்கு முன்னாடி அவர் நியாயப்படுத்தினார். எந்த சூழ்நிலை தெரியுமா இவர்களை இப்படி செய்ய வைத்தது? யோசேப்பு மன்னிக்கிற குணத்தில் இருந்தான். ஒருவேளை யோசேப்பு தன் சகோதரரையோ தன்னுடைய பெற்றோரையோ மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, மன்னிக்கிற மனநிலை இல்லைன்னா இந்த விஷயங்கள் நடந்திருக்கவே செய்யாது. கடைசியாக சொல்லுவான்ல சகோதரர்களை, உங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அவங்க கன்ஃபஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். என் சகோதரன் இப்படி பண்ணிட்டேன்னு கன்ஃபஸ் பண்ணும்போது நீங்கள் கன்ஃபஸ் பண்ணாதீங்க, இந்த இதுக்காக இல்லை, ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் என்னை முன்னாடி உங்களுக்காக வேண்டி அனுப்பி இருக்கலாம். அதையும் பாசிட்டிவாக தான் சொல்கிறோம். யோசேப்புடைய மனநிலையை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக, அந்த பழிவாங்கும் எண்ணம் அவர்கிட்ட இல்லை. தன்னையே நியாயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. ஒருவேளை தன்னை நியாயப்படுத்தணும்னு நினச்சா அந்த எந்த சான்ஸ் அவர் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பிரதர்ஸ் வந்தாங்களே அப்போவுமே அவர் வந்து இமோஷனல் ஆகிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இருக்கவும் கர்த்தர் அவருடைய பொறுமையை பார்த்து அவருடைய மன்னிக்கும் குணத்தை பார்த்து அவருக்காக விண்டிகேட் பண்ணினார். இந்த 2 விஷயங்கள். மொர்தெகாய்
ஜனங்களுக்கு முன்னாடி தன் ஜனங்களுக்காக, தன் கர்த்தருக்காக, தன் தேவனுக்காக நின்ன மொர்தெகாயை தேவன் ராஜாவின் முன்னால் நியாயப்படுத்தினார். அதே போல் யோசேப்பை தன் குடும்பத்தின் முன்னால் நியாயப்படுத்தினார். இதே போல தான் நம்முடைய ஃபேமிலியில், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் எனக்காக நியாயம் பேசணும், என்னுடைய நியாயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் தான் எனக்காக பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கார். He has been waiting for the time to reveal the truth. உண்மை எங்கே இருக்கோ அங்கே நிச்சயமாய் கர்த்தர் நியாயம் பேசுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நம்ம காத்திருப்போம். எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக வழக்காடுகிற தெய்வம், நமக்காக பழி வாங்குகிறவர், அவர் மாத்திரமே பதில் செய்கிறவர். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து, நமக்கு விரோதமான காரியங்களை நினைத்து நாம் கலங்கி போயிருக்கலாம். இன்னும் பதில் வரவில்லை, இன்னும் காரியங்கள் நடைபெறவில்லை, எல்லாம் எதிராக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்காக வழக்காடுகிற தேவன் உன் அருகில் இருக்கிறார். அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, எனக்காக அவர் பரிந்து பேசுவார், எனக்காக அவர் காரியங்களை மாற்றுவார் என்று நம்புகிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள். அவர் எனக்காய் பதில் செய்கிறவர், நான் அமைதலாய் அவருக்கு அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம், கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காக காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் செய்தால் அது சரியாக இருக்கும் அப்பா. நாங்கள் ஒருபோதும் பதில் செய்வதில்லை, நாங்கள் பொறுமையோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை காயப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், அவைகள் எல்லாவற்றிற்கும் பதில் நீர் தருவீர். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் நீர் வாய்க்காதே போக பண்ணுகிறவர். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்காக நீர் வழக்காடி அவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் நீர். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மீது உள்ள நம்பிக்கையோடு ஆண்டவரே உமக்காக காத்திருக்க நீர் அவர்களுக்கு கிருபை தருவீராக. எந்த நேரத்திலும் ஆண்டவரே அவசரப்படாமல் உம்முடைய வேலைக்காக காத்திருக்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரமே. காட் பிளஸ்.